ஹே கைஸ், வெல்கம்ஸ் டு இந்தஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் எம்மியான ஃப்ரூட் கஸ்டர்ட் தாங்க. எஸ், ஃப்ரூட் கஸ்டர்ட்னால் எல்லாருக்குமே பிடிக்கும். தட் இஸ் பெரியவங்களையும் சின்னவங்களுக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கஸ்டர்ட் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ளஸ்பரியிலேருந்து தான் எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இன்றைக்கி வந்து பக்கத்தில் இருக்கிற குட்டி பசங்க எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ விளையாடுறதுக்கு அவங்களுக்காக தான் செய்கிறேன் நான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் ஆஃப் மில்க் எடுத்துருக்கேன். நல்லா பாயில் பண்ண மில்க் எடுத்துகிட்டு அந்த கஸ்டர்ட் பவுடரில் லம்ப்ஸ் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு லம்ப்ஸ் கூட இருக்கக்கூடாது. ஸோ அது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நல்ல லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு 1 லிட்டர் ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன் நான் ஒரு பேக்கெட்டுக்கு. ஸோ 1 லிட்டர் ஆஃப் மில்க்கை வந்து நல்லா காய்ச்சணும். ஓகேங்களா? ஸோ இத்தனை குழந்தைங்க இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையவே செஞ்சு அவங்களுக்கு சர்வ் பண்ணலான்னு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி நாங்கள் இதை ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து லம்ப்ஸ் இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சடை எடுத்துகிட்டு இந்த மில்கில் வச்சு பாலை காய்ச்சிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் இதை ஆட் பண்ணுங்கள். ஃப்ளேமில் இருக்கிறப்பவே பண்ண வேண்டாம். ஸோ இதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் திருப்பி அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லம்ப்ஸ் வரும் நீங்கள் ஸ்டவ் மேலே வச்சு பண்ணிங்கன்னா. ஸோ நல்லா கேஸ் ஸ்டவ்வில் வந்து எடுத்துகிட்டு பாலை கீழே வச்சுட்டு நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் கலக்கிக்கோங்க. ஸோ அந்த ஹீட்லேயே உங்களுக்கு நல்லா திக்காகிடும், அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதில் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போது சர்வ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இதை சில்னஸ் தான் சர்வ் பண்ண போகிறேன். ஹாட்டாக சர்வ் பண்ணக்கூடாது. சில்லுன்னு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதில் சாப்பிடாத ஃப்ரூட்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ நீங்கள் பசங்களுக்கு தாராளமாக ஆட் பண்ணி கொடுக்கலாம். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு கஸ்டர்டை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பசங்க ஃப்ரூட்ஸு என்ன ஃப்ரூட்ஸ்னு பார்க்க மாட்டாங்க, ஜாலியாக சாப்பிடுவாங்க. இது கூட கண்டிப்பாக நீங்கள் சர்வ் பண்ணுறப்போ மேலே ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வைங்க. கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இப்போ நான் தனியாக ஒரு பவுலில் மட்டும் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து நம்ம தேவையான ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஃப்ரூட்ஸ்லாம் குழந்தைங்கள்லாம் வீட்டில் சாப்பிட மாட்டாங்களோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க இதில் தாராளமாக. ஸோ இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க பார்த்திங்கன்னா பொமோகிரனட் ஆட் பண்ணியிருக்கேன், மாதுளம் அண்டு கொய்யா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எம்மியாக இருக்கும். மெயினாக என்னென்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க பசங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போது பார்த்திங்கன்னா சீசனு மேங்கோ. ஸோ நல்லா பழுத்த மாங்காவாக எடுத்து சூப்பராக அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டர்டை சில்லுன்னு தான் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சில்லுன்னு சர்வ் பண்ணால் தான். ஸோ நான் ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், நார்மல் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா கோல்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இதை ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி காட்டுறேன். நான் அதை எடுத்து சர்வ் பண்ணிவிட்டேன். பசங்களுக்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதை ரெடி பண்ணிவிட்டு வேறு பவுலில். ஸோ இப்போ உங்களுக்கு இது காட்டுறதுக்காக இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் இன்ஸ்டண்ட்டாக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் பவுல் மேலே ஒரு ஸ்கூப் வச்சு கொடுத்து பாருங்கள். ஒரு ஃப்ரூட் இருக்காது அதில். இன்னும் வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு எம்மியான ஃப்ரூட் கஸ்டர்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு சம்மருக்கு செஞ்சு கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செம்ம எம்மியாக இருக்கும். இது யாருக்கெல்லாம் பிடிக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணவே மாட்டேறீங்க. அண்டு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த ஒரு ஜெல்லி மோடில் இருக்குது இதே நீங்கள் வந்து இன்னும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஐஸ்கிரீம் வச்சுட்டு மேலே நல்லா ஃப்ரூட்ஸோடு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும்.